ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு பவுலில் நான் 1 கப்பு ரவை எடுத்துக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால். எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப்பு பால் எடுத்துக்கணும். இப்போ ரவை பார்த்தீங்கன்னா வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. எந்த ரவையாக இருந்தாலும் சூப்பராக வரும் உங்களுக்கு. இந்த ரவை கூட நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த ரவையை ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் அந்த பாலோடு சேர்த்துருங்க எல்லாத்தையும். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க. அந்த மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோடா மாவு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். நான் சொன்ன அளவில் நீங்கள் 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு பால் சேர்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் உங்களுக்கு மாவு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி விடுங்க. ஒரு 3 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெல்லம் இது மாதிரி கொதிக்கும் போது நம்ம எந்த கப்பில் வெல்லம் சேர்த்தோமோ அதே கப்பில் 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கலாங்க. துருவின தேங்காய் அதையும் சேர்த்துட்டு அந்த வெல்லத்தை கூட கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் 2 வாழைப்பழத்தை இதில் பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது தேன் வாழைங்க, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது நீங்கள் எந்த வாழைப்பழம் கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா அந்த கரண்டியெல்லாம் அந்த வெல்லத்தை கூட நல்லா மசிச்சு விடுங்க. இந்த அளவுக்கு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விடணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. இப்போ நல்லா ஆறிடுதுங்க. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சுங்க. அவ்வளோதான். இது அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி மாவும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுட்டு ஒரு பிளேட்டு வச்சுருக்குறேங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் குழிப்பணியார சட்டி வைக்கிறேன். இப்போ வந்து நான் ஆவியில் வேக வைக்க போகிறேங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆவியில் வேக வச்சு பிடிக்கலன்னா நீங்கள் குழிப்பணியார சட்டியில் நீங்கள் செஞ்சு எண்ணெய் சேர்த்து நீங்கள் வேக வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க உருண்டையை அதை உள்ளார வச்சிடலாம். இப்போ எல்லாத்துலேயும் வச்சாச்சுங்க. இந்த மேலே தெரியறதுக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். அதை மூடி விட்டுடலாங்க. இப்போ நான் குழிப்பணியார சட்டியில் செய்கிறேன்னுட்டு நீங்கள் சப்போஸ் உங்கள்கிட்ட குழிப்பணியார சட்டி இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன கப்பில் கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாங்க. டீ கப்பு இருந்தால் கூட நீங்கள் செஞ்சு வைக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. நீங்கள் இப்படி வச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துடுது. நான் இதுக்கு தான் குழிப்பணியார சட்டியில் வைக்க சொன்னேங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் நான் சொன்ன மாதிரியே முன்னாடி டீ கப்போ எதுலேயோ வச்சு நீங்கள் வேக வைக்கலாம். சூப்பராக ஒரு சாஃப்டான இது ஆறுறதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. சூப்பரான சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.